ஜெய் பீம் 2022 வருடம் தீபாவளிக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தியது. காரணம், அந்த படத்தோட மெயின் கண்டென்ட், அதாவது இந்த போலீஸ் அராஜகம், லாக்அப் டார்ச்சர், லாக்அப் மர்டர் அப்படி சொல்லப்படுற ஒரு உண்மை சம்பவம். ராஜா கண்ணு அப்படிங்கிற ஒரு அப்பாவியை சில போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து அடிச்சே கொண்டாங்க. அவர் செய்யாத தப்பை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி அடிச்சே கொண்டாங்க. இது விழுப்புரம் பக்கத்தில் நடந்த உண்மை சம்பவம். இதை பார்த்தீங்கன்னா நீதிபதி கே சந்திரகோல் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எடுத்து வாதாடி அந்த ராஜா கண்ணு குடும்பத்திற்கு நீதி வாங்கி தந்தார். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிப்பில் ஜெய் பீம் படமாக எடுத்தாங்க. எழுத்தாளரும் இயக்குனருமான தாசே ஞானவேல் தான் அந்த படத்தை தத்துவம் எடுத்திருந்தார். மிகப்பெரிய பாராட்டுகளை வந்துச்சு. சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம். நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருளர் சமூகத்துக்கு பட்டாலாம் வழங்கினாங்க. நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்சுது. ஆனால் சூர்யாவுக்கு நிறையா விமர்சன கடைகள் வந்துச்சு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியே குறிப்பாக வன்னியர் சமூகத்தை அவர் தாக்கியிருக்காரு, உண்மைக்கு மாறா அந்த படத்தை சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு ஞானவேலையும் சூர்யாவும் வெளியில் வெளுத்தாங்க. இது வரலாறு. சரி, அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த படத்தில் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை உண்மை சம்பந்த படமாக எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் புரட்சியை ஏற்படுத்தின அதே சூர்யா மற்றும் தாசே ஞானவேல் ரெண்டு பேரும் இப்போ ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் நடந்து அஜித்குமாருங்கிற இளைஞன் இன்னைக்கு அவர் இறந்தே போயிட்டாரு. அவருக்காக தமிழ்நாடே கண்ணீர் விடுது. ஆனால் சினிமா நட்சத்திரங்களிடமிருந்து ஒரு வார்த்தை அந்த பையனுக்கு ஆறுதலாவோ இல்லை இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியோ போலீஸை பற்றியோ எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதில் மிக முக்கியமாக எல்லாரும் கேள்வி கேட்குறது, சூர்யா அவர்கள் எங்கே? இதே அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் அந்த லாக்அப் மர்டரில் எவ்வளோ குரல் கொடுத்தாரு. ஆனால் இப்போது சூர்யா அவர்கள் தன் மனைவி ஜோதிகாவோட சேர்ந்துக்கிட்டு அவர் ஃபாரின் டூர் சுற்றிட்டு இருக்காரு. இது குறித்து ஒரு அறிக்கை, ஏன் ஒரு ட்விட்டு, ஒரு வார்த்தை கூட போடலையே. இவர் இப்படி தானா? இந்த படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்காரு. ஏன் திமுக ஆட்சியை பார்த்து பயமா? நீங்கள் நேர்மையானவங்க, நீதிமான்கள், நடுநிலையானவனா எல்லா ஆட்சியிலையும் குரல் கொடுக்கணும். ஒருவேளை அதிமுக மட்டும் குரல் கொடுத்துட்டு திமுக குரல் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் பயமா, இல்லை நீங்களே திமுக ஆதரவாளரா அப்படின்னு தான் மக்கள் வெளுத்துட்டு இருக்காங்க. அப்படி மக்கள் அவங்க சவுக்களை அடிக்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருத்து. இனிமேலாவது சூர்யாவும் தாசே ஞானவேலும் இதற்கு ஏதாவது கருத்து சொல்லுவாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.